Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மத்திய அரசு பள்ளிகளை நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் நவோதயா பள்ளிகள் உள்ளன என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியுள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ மகேஸ்வரன், இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பவித்ரா, தமிழ்நாட்டில் மத்திய அரசினுடைய ஜவஹர் நவோதயா பள்ளிகளை நிறுவ வேண்டும் என்று மத்திய அரசு கடந்த திமுக ஆட்சி காலத்திலேயே தமிழ்நாட்டிற்கு அறிவுறுத்தியது. இடத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதற்கான இடத்தை தேர்வு செய்து பரிந்துரைக்க வேண்டும், பட்டியலை கொடுக்க வேண்டும் என்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறிவுறுத்தியிருந்தார்கள். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நவோதயா பள்ளிகள் என்பது மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் நடத்தப்படுகிற பள்ளி என்பதால் அதுல ஹிந்தி என்கிறதை கட்டாயமாக திணிக்கிறார்கள். இந்தி திணிப்பை தமிழ்நாடு ஏற்கவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை என்பதே கல்வியினுடைய கொள்கை சார்ந்த ஒரு முடிவாக இருக்கின்ற சூழலை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது குறித்து கால அவகாசம் எடுக்கணும் என்று கால அவகாசம் கேட்டும் மறுப்பு தெரிவித்தும் உச்சநீதிமன்றத்தையும் நாடி இருந்தார்கள். இது குறித்த அந்த வழக்குகளுடைய விசாரணை என்பது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துல நீதிபதி PV நாகரத்னா தலைமையிலான அமர்வுல விசாரணைக்கு வந்தது. இப்ப இந்த பள்ளிகள் தொடர்பா தமிழ்நாடு தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறது. அது குறித்து கால அவகாசம் கொடுங்க, ஒரு 12 வாரங்கள் கால அவகாசம் இன்னும் வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பாக கேட்டிருந்தாங்க. ஆனா நீதிபதி இது குறித்து சொல்றப்ப அனைத்து மாநிலங்களிலேயுமே நவோதயா பள்ளிகள் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கின்ற கல்வியை நீங்க ஏன் தடுக்கிறீங்க? மத்திய அரசு பள்ளிகளை நீங்க தடுப்பதற்கான காரணம் என்ன? தற்போது புதிய அரசு தமிழ்நாட்டில் பொறுப்பேற்றிருக்கு. எனவே இந்த அரசுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு அரசிடம் மத்திய கல்வி வாரியம் என்பது நிலத்தை தான் கேட்குது. நிலத்தை நீங்க கண்டறிஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா பள்ளிகளுடைய செலவு எல்லாமே அவர்கள் தான் நிர்வாகம் பண்ண போறாங்க. அப்ப இதுல என்ன உங்களுக்கு தடை அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இது உயர்மட்ட அளவில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அதனால ஒரு 12 வாரங்கள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு தமிழ்நாடு தரப்புல நீதிபதியிடம் அவகாசம் கேட்டு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதற்கு நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 12 வாரத்துக்கான அவகாசம் என்பது வேணும்னா கொடுக்க முடியாது, வேணும்னா 3 வார கால அவகாசம் எடுத்துங்க, வருகின்ற ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குள்ளாக அரசிடமிருந்து உரிய விளக்கத்தை நீங்க பெற்று நீதிமன்றத்துல தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல ஏற்கனவே 1500 CBSE பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. மத்திய கல்வி வாரியத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற அனுமதி பெற்ற பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. ஆனா நமது பள்ளிகளை நிறுவுவதற்கு, இந்த நவோதய பள்ளிகளை நிறுவுவதற்கு மட்டும் தமிழ்நாடு அரசு மும்மொழி கொள்கையை காரணம் காட்டுகிறது. ஏற்கனவே பல பள்ளிகள்ல CBSE பள்ளிகள் எல்லாம் 3 மொழி தான் நடைமுறையில இருக்கு. அப்படிங்கிறப்ப ஹிந்தியை காரணம் காட்டி தவிர்ப்பது ஏற்கக்கூடியதாக இல்லைங்கிற ஒரு வாதத்தையும் முன் வச்சாங்க. அப்போது நீதிபதி R மகாதேவன் குறுக்கிட்டு என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில இந்தியை அவங்க எதிர்க்கல, ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறாங்க என்று தெளிவுபடுத்தினார். இதைத் தொடர்ந்து நீதிபதி நாகரத்னம் சொல்கின்ற பொழுது 3 மொழி கொள்கை என்பது இந்தி மட்டுமல்ல, வேறு ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்கலாம், தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்பது இருக்கு, நீங்க அதை செய்ய வேண்டியதானே என்று கேட்கிறார். அப்ப தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் ஹரிப்பிரியா சொல்கின்ற பொழுது தமிழ்நாட்டில மும்மொழி கொள்கையை மத்திய அரசு கொண்டு வருகிறது. இப்ப நீங்க CBSE பள்ளிகள்ல 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று சொல்றப்ப அப்ப நீதிபதி குறிக்கிறார், மும்மொழி கொள்கை என்பது இருக்கலாம், அது 6ஆம் வகுப்பு முதலே தொடங்கப்பட வேண்டும், இது குறித்த ஒரு தனி வழக்கு என்பது இருக்கு, மாணவர்களுக்கு ஒரு சுமைன்னு சொல்றாங்க. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு போறாங்க, அப்ப போய் 9ஆம் வகுப்புல இருந்து ஹிந்தி கட்டாயம் என்பது, 3வது மொழி ஒன்று கட்டாயம் என்பது வந்தா அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றெல்லாம் சொல்லப்பட்ட சூழல்ல அதையும் நீதிமன்றத்துல வாதங்களா முன்வைக்கிறாங்க. அப்ப நீதிபதி நிறைவா என்ன சொல்றாரு அப்படின்னா, 9ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் 3வது மொழியை கொண்டு வருவதில் மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து, இது குறித்த ஒரு வழக்கு சரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளை அமைப்பதற்கு இடங்களை கண்டறிவது தொடர்பாக 3 வார காலத்திற்கு ஒரு அவகாசம் கொடுக்குறாங்க. இது குறித்த உரிய விளக்கத்தோடு வருகின்ற ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. அப்போ உரிய அதற்குள்ளாக விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.